அப்புறம் இன்னொரு நல்லா நடந்ததுக்குன்னா அவனையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரி அவன் மேலயும் கேஸ் விழுந்திருக்கு. அந்த பிஆர் சுந்தர்னு இவனுங்க பினாமி ஒருத்தன் இருந்தான்ல. மிடில் ஈஸ்ட் பினாமி. ஸ்டாக் மார்க்கெட் சொல்லி தரேன்னு கூடியவன் சமாளிப்பான். அவன் மேல ஒரு கேஸ் இன்னைக்கு. நேத்து நக்கீரன் கோபாலு மேல கேஸ். நல்லாதான் போயிட்டு இருக்குது தமிழ்நாடு. சரி, இது வந்து முன்னாடி ஏடிஎம்கே பீரியட்ல எடப்பாடி கொஞ்சம் பண்ணியிருந்திருக்கணும். அதுக்கப்புறம் பிஜேபி ஏதாவது கொஞ்சமாவது ஆக்ஷன் எடுத்துருக்கணும். பிஜேபி இடி வச்சு ரைடு பண்ணிட்டு சும்மா படுத்து தூங்கிடுவாங்க. திமுக இஷ்டத்துக்கு பேச விட்டுட்டு இஷ்டத்துக்கு அவனுக்கு என்னென்ன பேச முடியுமோ எல்லாத்தையும் பேச வச்சு அவனுங்களை பெரிய ரவுடி மாதிரி உருவாக்கி அவனுங்க தான் தமிழ்நாட்டையே காப்பாத்துற இந்தியாவை காப்பாத்துக்க போறேன்னு கிளம்பி விட்டு அவனுங்களும் அதை நம்பிட்டு இந்தியாவை காப்பாத்துறதுக்கு நீ குளத்தூரையே காப்பாற்ற முடியல. ஆனா எல்லாருமே சந்தோஷம் தான் பண்றாங்க கார்த்தி இப்படி பண்றது. ஏன் ஃபர்ஸ்ட் அந்த ஆள் அப்படி பேசுனது தப்பு. சும்மா 4 பேர் காசு 200 ரூபா கொடுத்து கூப்பிட்டு அந்த கூட்டம் கட்டுறதுன்னு கூட சேர்ந்து இப்படி அபியூஸா பேசினா விட்டு இல்ல வைப்பாங்களா? பேசுனது தப்பு சரின்றலாம் தாண்டி உதயநிதிக்கு ஒரு நல்ல இமேஜே கிடையாதுங்க. மக்கள்கிட்டே கிடையாது, திமுக அதான் காரன்கிட்டே கிடையாது. ஆமா. அது வேற வழி இல்ல. சரி ஓகே, ஸ்டாலின் புள்ளன்னு வந்து தொலைஞ்சிருச்சு, இதை சாபக்கேடு வந்து வயித்துல பிறந்துருச்சு, ஸ்டாலின் பிள்ளையா பிறந்துருச்சு, இது ஏத்துக்கணும் அப்படின்னு ஏத்துக்கிட்டு இருக்காங்களே தவிர அவங்களாம் வந்து மனசு வந்தாலும் ஏத்துக்கல. அதுதான் உண்மை. நம்ம வந்து சொல்றது ஆர்ஷா இருந்தா கூட ட்ரூத் இதுதான். நீங்க வந்து திமுக எல்லாத்தையும் கூப்பிட்டு பர்சனலா பேசி எனக்கு உதயநிதியா இல்ல வேற எங்க உதயநிதி வேலைக்கு ஆகாதுங்க, வேற யாராவது வச்சுக்கலாங்க அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. ஆனா வெளியில வந்து முட்டை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, அவர் யார் தெரியுமா, கலைஞருக்கு பேரன், ஸ்டாலின் மகன், அவர் வந்து சேப்பாக்கத்துல இருந்து ஜெயிச்சவர் அப்படின்னு எல்லாம் பேசுவாங்க. அவருக்கு எந்த வித அடிப்படை தகுதியுமே இல்லை அப்படின்றது திமுக தெரியும். இப்போ ஈடுங்காரங்களுக்கு எல்லாருக்கும் தெரியல எடப்பாடி டம்மின்னு. ஆனா இருந்தாலும் வேற வழி இல்ல, ரெட்டல் அங்கதான் இருக்கு அப்படின்றதுனால எடப்பாடியார் பேசுற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. காலப்போக்கில் அந்த கட்சி அழிஞ்சிரும், அவ்வளவுதான். உதயநிதி தலைமையில இருக்க வரைக்கும் அதான் அங்க நாட்டுக்கு நல்லது. அங்க ஒரு தத்தி இங்க ஒரு தத்தி. கார்த்திகேயன் இப்போ சீமான்லாம் இன்னும் மோசமா பேசுறாருல, இப்ப அவங்களெல்லாம் பிடிக்க மாட்டாங்களா? ஜெனரலா கேக்குறேன். அவர் மோசமா சீமானுக்கு அந்த பேசலைங்க. அளவுக்கு அவர் அட்டென்ஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது விஜய்க்கு. விஜயோட எதிரி வந்து திமுக தான். ஃபியூச்சர்ல பார்லிமெண்ட் எலெக்ஷன் கிட்ட வரும்போது அவர் வந்து பிஜேபி எதிரியா பாக்குறாரா இல்லையா அப்படின்றது அப்ப தெரியும். சீமான் லெவலுக்குலாம் அவங்க இறங்கவே மாட்டாங்க. ஓகே, அவங்களை கண்டுக்காம இருக்கிறதே பெரிய அசிங்கம் தான். கரெக்டுங்களா? ஆமா, அவ்வளவுதான். கேஸை போட்டு சீமான் அரெஸ்ட் பண்ணி எல்லாம் வேஸ்ட், டைம் வேஸ்ட். ஆனா அவர் அவ்வளவு ஆபாசமா பேசலீங்களா? அவர் சும்மா இல்ல, அவ்வளவு ஆபாசமா பேசலைங்க சீமானு. சீமான் போட வாடா அதெல்லாம் தான் பேசுறாரு, உறக்க பேசுவாரு. இல்ல அவரு ஆபாசமா பேசினாலும் சீமானை மதிக்க மாட்டாங்கன்றேன். ஏதோ பைத்தியம் பேசிட்டு போதுன்னு தான் விடுவாங்க. சீமான் இப்ப அடுத்து பிரசாந்த் கிஷோர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஆஹா, பீகார்ல வந்து எலெக்ஷன்ல பிரசாந்த் கிஷோர் ஜெயிச்சிட்டாரு, போய் எலெக்ஷன்ல நம்ம அம்மா சாந்தத்தில் ஜெயிக்கிறோம் வெளிக்கொண்டு காத்திருக்காரு. ஆமா, இடைத்தேர்தல் வரட்டும், ஆட்டத்தை காட்டுறத. அங்கேயும் டெபாசிட் போயிடுச்சுன்னா போயிடுவாருல. அங்க டெபாசிட் தான் போவோம், வேற ஒன்னும் ஜெயிக்கவா போறாரு. என்னங்க நீங்க இத்தனை வருஷமா பாத்துட்டு இருக்கீங்க, திரும்பி வந்து அதிசயமா கேக்குறீங்க. ஆனா இவங்க எப்படி கொஞ்ச நேரத்துல எப்படி ரிலீஸ் ஆயிடுவாங்களா இல்ல எப்படின்னு வச்சிருப்பாங்களா? அரஸ்டெல்லாம் ஜெயிலுக்கு எல்லாம் போக மாட்டாருங்க, ரிலீஸ் ஆயிடுவாரு. ஆனா ஒரு 8 மணி நேரம் டெம்போல வச்சு அனுப்புறாங்கல்ல, அது வரைக்கும் அதுவே நல்ல விஷயம் தான். ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றதுக்கு இது ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து ஒரு விஜய் வந்து அவர் யாருன்னு காட்டுறதுக்கு தான் வருது. உன்னை இந்த கேஸ்ல அரெஸ்ட் பண்ற அளவுக்கு நான் இருக்கேன், நீ நாளைக்கு ஏதாவது வலுவான கேஸ்ல உன்னை அரெஸ்ட் பண்ணணும்னு முடிவு எடுத்தா நான் அரெஸ்ட் பண்ணிடுவேன். இதுக்கான ஒரு சின்ன ஷோ தான் அது விஜய் காட்டுறது. நீ சும்மா நான் அந்த பழைய நண்பன், நீ குருவி படம் எடுத்த, இந்த படம் எடுத்த, நான் கூட இருப்பேன், அதனால நீ என்ன வேணாலும் பேசலாம் கண்டுகிட்டு அமைதியா இருப்பேன் அப்படின்றதா நீ நினைச்சிடாத. என்னைக்குனாலும் நீ ரொம்ப பேசின அப்படின்னா நான் பார்க்க மாட்டேன் அப்படின்றது அவர்கிட்ட உதயநிதி சொல்றாரு. செந்தில் பாலாஜிக்கு ஒரு த்ரெட் மாதிரி இப்போ இல்ல, திமுக எல்லாருமே இனிமேட்டு கொஞ்சம் சைலண்டா தான் இருப்பாங்க. உதய ஸ்டாலினையும் அரெஸ்ட் பண்றாங்க, அப்பெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குலாம் இருக்கு. தயார்பாவது கூட ஆள் இருக்காங்க, நமக்கு அழுகிறது கூட ஆள் இல்லையே. ஆனா இது இப்படி பண்ணிட்டே இருந்தாரு இவனுங்க பிஜேபி கிட்ட ஓடிடுவானுங்கல்ல சீக்கிரம் கார்த்தி. வேற வழியே இல்ல, அவங்க பிஜேபி கிட்ட போயிட்டு நின்றுவாங்க. வழியே இல்ல இவனுங்க பிஜேபி கிட்ட போறது மட்டும்தான். அதுக்குதான் விஜயும் பண்றாப்ல, டார்ச்சர் பண்ணா இவனுக்கு ஓடிடுவானுங்க பிஜேபி கிட்ட அப்படின்னு. இல்ல
லிட்டரலா ப்ரோ இங்க போர் பிரிட்ஜ் கிட்ட வாங்கடா போராட்டம் பண்ணா இழுத்துன்னு போறானு ப்ரோ காசு கொடுத்து இங்க இன்னைக்கு காலைல காமெடியா இருந்து பாக்குறதுக்கு. அவன்லாம் போராட்டம் பண்றதுக்கே ஆள் இல்லைங்க. காசு சம்பாதிக்க முடியும்னா திமுகல இப்ப இருப்பானுங்க. அந்த பழைய தொண்டர்கள்லாம் அவனுக்கு கிடையாது. இப்ப இருக்கிறவனுங்க எல்லாம் போலீஸ்னா ஓடிடுவானுங்க. டம்மிங்க. கார்த்திகேயன் அந்த இது அவுட் ஆஃப் தி கான்டெக்ஸ்ட் தான். பட் ஆனா அந்த அண்ணாமலை இந்த ரீசெண்டா ஷேர் பண்ணியிருந்தார்ல இந்த ஒயின் ஷாப் ஆமா இன்னும் இங்கெல்லாம் மூடல அப்படின்ற டேட்டா அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமா ஆமா அது ரொம்ப அது வந்து பழசுங்க. புதுசா ஷேர் பண்ண பாத்தீங்களா இல்லையா? வைகரை சுத்தம் பண்ணா இங்க வந்து ட்வீட்டை பார்த்தேன். அதுதான் லேட்டஸ்ட். என்ன இன்னும் அப்டேட் ஆகாம இருக்கீங்க? இல்ல இந்த ஒயின் ஷாப்ல நிறைய ஒயின் ஷாப் வந்து பிரைவேட்டை கொடுத்துட்டு நிறைய பார் ஓப்பன் பண்ண போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 700 கடை முன்னுன்ற பேர்ல இன்னொரு 3 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதிகமாக கடை ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இஷ்யூ அன்னைக்கு எடுத்து பேசிடலாம். அதுக்கு இவர் முன்னாடியே பேசுறாரு. அண்ணாமலை ரொம்ப ஆக்கப்பூர்வமா அரசியல் பண்றாருங்க. ரொம்ப பாசிட்டிவான இதுல போயிட்டு இருக்கு. ஆமா அதுல வந்து பாத்தீங்கன்னா டிவிக்கு வந்து எந்த எதுவுமே தாக்கல. கரெக்டா பேசியிருந்தாரு. உண்மையிலே சொல்லிட்டாரு. இதை இப்படி பண்ணு அதான். ஒரு வருஷம் உங்களுக்கு டைம் சொல்லிட்டாரு. ஒரு வருஷம் உங்களுக்கு விமர்சனம் பண்ண வேணாம். அது கரெக்டான முடிவு தான். சும்மாவே உங்களை கடிச்சிட்டே இருந்தா திமுக காரங்களாட்டம் அது ரொம்ப தப்பா வரும். இப்பதானே வந்திருக்கீங்க. 3 மாசம் தான் இருக்கு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சிஸ்டம் புரியணும், அட்மினிஸ்ட்ரேஷன் புரியணும். அதுக்கப்புறம் நீங்க ஒரு டைம் எடுத்து அதுக்கப்புறம் நீங்க செய்யலைன்னா கேள்வி கேட்டா ஓகே. இப்பயே வந்து உங்களுக்கு கடிச்சிட்டே இருக்கணும், எதுக்கு எடுத்தாலும் வந்து விமர்சனம் பண்ணணும் அப்படின்னா இன்னொன்னு விமர்சனம் பண்ற அளவுக்கு அந்த அளவுக்கு பாயிண்ட்டும் கிடையாது. அதேதான். சரி நீங்க பட்ஜெட் போட்டுருக்கல, அந்த பட்ஜெட்ல இருந்து விமர்சனத்தை ஆரம்பிக்கலாம். அதுவும் ரொம்ப ஹார்ஷா இருக்காது. பட்ஜெட்ல இருந்து லைட்டா ஆரம்பிப்பாரு. அது 5ஆம் தேதி தானே அது நாளைக்கு. ஆமா நாளைக்கு அதுல இருந்து லைட்டா உங்களை வந்து இப்படி என்ன பண்றீங்க இது பண்றீங்க அப்படின்ற மாதிரி லைட்டா ஆரம்பிப்பாரு. அதுவுமே ரொம்ப ஹார்ஷாலாம் இருக்காது. ஒரு ஐடியா கேக்குறேன். அது எப்படி நடக்கும்? எதிர்கட்சி எல்லாம் உட்கார வச்சு தான் நடத்துவாங்களா அந்த பட்ஜெட்? ஆமா அதே மாதிரிதான். ஏற்கனவே பாத்தீங்கல்ல சட்ட அசம்பிளி அதே மாதிரிதான். அதே மாதிரிதான் ஆமா நடக்கும். ஓகே ஓகே. மரிய வில்சன் இருக்காருல்ல, அவர் தப்பா பிடிக்கும். ஆமா அப்படி பிடிஆர் மாதிரி எப்படியும். பிடிஆர் மாதிரி தமிழ்ல பேச வராரு. ஆமா பிடிஆர் மாதிரி தமிழ்ல தான் படிப்பாரு தப்பா. அவராது பரவாயில்ல. நம்ம காவல் தெய்வம் மைக்க பார்த்தா ஓடுது. இப்ப தஞ்சாவூருக்கு வந்ததுக்கப்புறம் வெளில ஜாமீன்ல விடுறாங்கன்னா அங்க தஞ்சாவூர் எம்எல்ஏ டிவிக்கு எம்எல்ஏ தான். அவர் அமைச்சர் என்னன்னு தெரியல. அவர் ஆளை கூட்டிட்டு ஜாமீன்ல விடாதீங்கன்னு ஆர்ப்பாட்டம் நடத்தலாமே அங்கேயே. அவனை உள்ள வைக்கணும்னு சொல்லி ஒரு வாரம் உள்ள வைங்க. அப்பதான் சந்தோஷம் இருக்கும். இல்ல ப்ரோ அதுக்கான ரீசன் ஸ்ட்ராங்கா இல்ல. இதுக்கெல்லாம் நீங்க அரஸ்ட்லாம் பண்ணி ஒரு வாரம்லாம் வைக்க முடியாதுங்க. இது வந்து மெயில் கிடைச்சிருங்க ஈஸியா. நீங்க பெரிய ஊழல் கேஸ் அவர் வந்து சாட்சியெல்லாம் கலைச்சுவாரு அப்படின்ற மாதிரி இருந்தா மட்டும்தான் கஸ்டடி இருப்பாங்க. இதெல்லாம் நார்மலான இல்ல ஏற்கனவே நிறைய பேசியிருக்காப்ல. உதயநிதி இந்த எலெக்ஷன் டயத்துல எல்லாம் எடப்பாடி பேர்ல நிறைய பேசியிருக்காப்ல. எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்க வேண்டியதானே. கூட்டி கழிச்சு எல்லாத்தையும் அள்ளி கொட்டி ஒரு கேஸை போட வேண்டியதானே. அவன் நிறைய பேசியிருக்கான் உதயநிதி. அதையெல்லாம் எடப்பாடி பண்ண வேலை தான். எடப்பாடி அந்த ராசா பேசியிருப்பான். எடப்பாடி வந்து கள்ள உறவுல பிறந்த குழந்தை எடப்பாடின்னு சொல்லியிருப்பான். அப்பவே அவன் தூக்கி போட்டு மிதிச்சுட்டான்னா இப்போ எவனும் பேசியிருக்க மாட்டான். எல்லாம் எடப்பாடி முட்டி போட்டு பழகி போனதுனால எல்லாரும் தொழில் விட்டு போச்சு. சரி டூஜி என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் பண்ணுங்க. குட் நைட். சரி சாரி குட் நைட். கிளம்புறேன் நான். டைம் பாஸ் பேசி குட் ஆமா நைட். பழக்கமாயிடுச்சு. வெளில கிளம்புறேன். இன்னைக்கு நைட் பயங்கரமா இருக்கும். வினோத்லாம் கதறுவான். இன்னைக்கு ஸ்பேஸே குஜிலி பஸ்ட் தான். இன்னைக்கு குஜிலி பஸ்ட் தான். டாபிக் குஜிலி பஸ்ட் பார் டிஎம்கேன்னு போட்டுருக்க. காட்சியோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஜாமீன் வாங்கிடுவாங்கன்னு நல்லா தெரியும். ஆனா வந்து ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. இப்ப ஜாமீன் வாங்கிடுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப 2 தான் கக்குஸ்ல மறைஞ்சது பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாருமே வந்து பொம்பளை கேஸ்ல
அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த 2 வந்து பார்த்தீங்கன்னா செம்ம இது. இன்னொன்னு சேதுபதி படத்துல வந்து வில்லன வந்து விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷனே கூட்டு போகாம, நைட்டு ஃபுல்லா சுத்த வச்சு வெளில அனுப்புவாரு பாருங்க காலைல. ம். அரெஸ்ட்டே பண்ணாம. அதே மாரி கதையா தான் இல்ல வச்சு செஞ்சு எல்லாம் விட்டுருவாங்க. எல்லாம் மீம் ரெடி பண்ணி வச்சிட்டீங்க போல இருக்கு ஆல்ரெடி. இல்ல பண்ணாச்சு இல்ல பண்ணாச்சு. கார்த்தி, அந்த பாலிமர் ஒரு கார்டு போட்டிருந்தான் பாத்தியா, அதெல்லாம் காலகாலத்துக்கு நின்னு பேசும். இல்ல வேணா நான் பார்த்துட்டு இருக்கேன். மக்களுக்கு தேவையானதை பேசுங்க. ஆனா தேவையில்லாத வந்து பார்த்தீங்கன்னா, தேர்தல் பிரச்சாரத்துல பேசுறது, இங்க காலு கீழ போன்ற, அதுல பண்ற, இந்த இது பண்ற, அத இத பண்ற. இதெல்லாம் மக்களுக்கு அதுல ஏதோ ஒரு சொல்லி பிரயோஜனம் உண்டா? இதுல வேற முட்டு குடுக்குறாங்க. அவங்க அத சொல்லலீங்க நேத்திக்கு அவரு. காவிரி தண்ணி. எல்லாருக்கும் தெரியாது. ஓகே. சுரேஷ் ப்ரோ தூங்கி ப்ரோ பாய். சரிங்க ஈவினிங் சார். ஓகே 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 சார். ஓகே. நைட் போவோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. வந்து பார்த்தீங்கன்னா, அரெஸ்ட் பண்ணி இப்ப கூட்டு போறது ரொம்ப ரொம்ப இதா இருக்கு. கொஞ்ச நெஞ்சம் பேச்சா? எல்லாரும் ஆளுங்கட்சிக்கார அரெஸ்ட் ஆனாதான் சந்தோஷப்படுவாங்க. தமிழ்நாட்டுல மட்டும்தான் எதிர்க்கட்சி இல்லைங்க. திமுக அரெஸ்ட் ஆனா எல்லாரும் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அட்டுழியங்க. கொஞ்ச நெஞ்சம் ரொம்ப அட்டுழியமா? பண்ணிருக்கானுங்க. ஏதாவது வந்து அறிவுபூர்வமா பேசணும். ஏதாவது மக்களுக்கு தேவையானதை பேசணும். சம்மந்தமெல்லாம் ரவுடிசம் பண்றது. அவனுக்கு எந்த அளவுக்கு அவனுக்கு திமிர் இருக்குதுன்னா, அவனுக்கு செஞ்சதெல்லாம் தப்புன்னு கூட இன்னும் அவனுக்கு உணரலங்க. அதுதான் பிரச்சனை. மத்த கட்சிக்காரன் தப்பு செஞ்சோம் தோத்தா, ஆமா தப்பு நம்ம பண்ணியிருக்கோம் போலன்னு யோசிச்சு பார்ப்பான். இவனுக்கு பண்ணதெல்லாம் நியாயம் நல்லதுன்னு நினைச்சிட்டுங்கிறானுங்க. டேய் நீ பண்ணதெல்லாம் அநியாயம்டா. ஒரு துறை இல்லாம எல்லா துறையிலும் காசை வச்சு விளையாடிட்டு இருக்கானுங்க. முக்கிய வர ஆர்எஸ் பாரதி என்ன சொல்றான், நாங்க ஜெயலலிதாவை பேசணும், அவனை பேசணும், இவனை பேசணும், அவங்க எல்லாம் பண்ணலாம், எங்களுக்கு இப்ப கைது பண்ணிருக்காங்க. இதுக்கு பேர் முட்டாளா? ஆனா 2G இத்தனை நாளா பிஜேபி பத்திலாம் எவ்வளவு பேசிக்கிறாங்க. அவங்க ஏன் இவ்வளவு பண்ணாத? அதான் தப்பு. இவனை ஒண்ணுமே புடுங்காம இருந்ததுனாலதான் இவன் பெரிய ஆள் மாதிரி சுத்திட்டு இருந்தான் இந்தியால. அது கள்ள உறவு கன்ஃபார்ம் தானே அது? இல்ல இருக்கு நானு நம்மள இல்ல அங்கேயே பாத்தீங்கன்னா 3-4 வருஷமா அதான் சொல்லிட்டு நீங்க திமுகவை வந்து பிஜேபி வந்து ஹேண்டில் பண்றது சரியில்லை, உங்களை தூக்கி போட்டு மிதிச்சாதான் திமுக நீங்க எந்த அளவுக்கு மிதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் இங்க வந்து பிஜேபி வளர முடியும்னு எவன் கேக்குறான்? அதான் 2G இப்ப ஆராசா மோடியை பத்தி எப்படி எல்லாம் பேசிக்கிறாங்க. அப்பயே தூக்கி போட்டு உள்ள போட்டுக்கணும். அதான் பிரச்சனை என்னன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பிஜேபி கிடையாது. அப்ப வந்து அதிமுக தான் கவர்மெண்ட். அவனுக்கு எதுவும் பண்ணல. ஆனா பிஜேபி வந்து செந்தில் பாலாஜி மட்டும் பண்ணானுங்க. அவன் வாய் பேசினா இன்கம் டேக்ஸ் ஆபீசர் அடிச்சான். அமித்ஷா வந்து கரண்ட் கட் பண்ணி விட்டான். அதுக்கு அவனை போட்டு டார்ச்சர் பண்ணாங்க. 1.5 வருஷம் உள்ள வச்சு மிதிச்சானுங்க. சரியா உச்சா போச்சு. ஆனா இது நீ இவனுக்கு பண்ணிருக்கணும். ஆனா இவன்லாம் நீ அது டிஎம்கே கவர்மெண்ட்ல வந்து பண்ணிருக்கணும். டிஎம்கே கவர்மெண்ட்ல வந்து நம்ம போய் கேஸ் கொடுத்தாலும் கேஸ் எடுக்க மாட்டாங்க. ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க செஞ்சிருக்கணும். டிஎம்கே கவர்மெண்ட்லாம் எந்த போலீஸ் எந்த இதை எடுத்தாங்க? சும்மா ஏதாவது ட்வீட்டு ஏதாவது ஒரு இது போட்டா வந்து அவனை தூக்கி உள்ளாது. இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்கள்லாம் கொண்டாடுறானுங்க. ஆக்சுவலா எங்க ஊர்ல இருக்கிற குரூப் எல்லாம் பாரு ஸ்மைலி போடுறானுங்க. ஒரு ஊபி வந்து எதிர்கட்சி தலைவர் அரெஸ்ட்னு மீம போட்டா ஆனா ஒண்ணு தமிழ்நாட்டுல இப்ப இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா இருந்த வரைக்கும் திமுக யார் கரெக்டா ஹேண்டில் பண்றாங்களோ அந்த எதிர் போட்டு கரெக்டா ஜெயலலிதாக்கு போயிட்டே இருக்கும். இப்ப விஜய் இப்படி பண்றதுனால அந்த எதிர்போர்ட் ஃபுல்லா விஜய்க்கு தான் போக போகுது இந்த மாதிரி. போயிடும். ஏன்னா கரெக்டா அவங்களை டீல் பண்ணணும்ல. திமுக இப்படி டீல் பண்ணா மட்டும்தான் அந்த எதிர்போட்டு கண்ணை மூடிட்டு போடுவாங்க. நான்லாம் எனக்குள்ள திமுக பிடிக்காது. அதனால திமுகவில் இந்த மாதிரி வச்சு செய்யறது நல்லா அவ்வளவு சந்தோஷப்படுறேன். இதுக்கப்புறம்லாம் யார் டிஎம்கே சப்போர்ட் வந்தாலும் ஒரே வார்த்தை சொல்லிடலாங்க, பொம்பளை கேஸ்ல வந்து உங்க எதிர்கட்சி தலைவர் அரெஸ்ட் ஆனவர் தானே, அதுதான் முடிஞ்சு போச்சு. மிண்டி வந்து ஒளிஞ்சிட்டு இருந்தாரு. போலீஸ பார்த்தோன்னே கக்கூஸ்குள்ள போய் உதயநிதி எல்லாம் பிரஸ் மீட் கொடுப்பாரு. அந்த மாதிரி எல்லாம் டைரக்டா அவர் அண்ணாமலை கொடுக்கும்போதெல்லாம் பிரஸ் மீட் கொடுக்க முடியுமா? இப்ப ஏதாவது பேசி கொடுப்பாங்க. ஆனா ஏதாவது சரக்கு இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நான் காலையில முதல்ல இருந்தே என்னோட எண்ணம் என்னன்னா, நீ ஸ்டாலின் குடும்பத்துல பிறந்தேங்கிறத தாண்டி உனக்கு எதுவும் இல்லை. ஸ்டாலினுக்கும் கருணாநிதி வயிற்றுல பிறந்தான்னு தாண்டி உங்களுக்கு எந்த தராதரம் கிடையாது. நீங்களாம் ஒன்று அப்படியே அண்ணாதுரை மாதிரியோ இல்ல என்னது எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி கீழே இருந்து சண்டை போட்டு மேல வரல. கரெக்டா? எல்லாமே வந்து அந்த குடும்பத்தை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். அந்த கட்சியை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு
கொத்தடிமைத்தனத்துல தான் நீ அதோட டூஜி வளர்ந்தே வந்த. அந்த நிர்மலா சீதாராமன் பார்த்து என்ன உங்க அப்பாவோட காசை கொடுக்குறீங்க அப்படிலாம் கேக்குறது, அதெல்லாம் எவ்வளவு ஒரு திமிரு. அப்பவே அடிச்சிருக்கணும். அப்பவே தூக்கி போட்டுக்கணும் உள்ள. அதெல்லாம் ஏன்னா இந்தியாவுல இருக்கிறவங்க எல்லாரும் அந்த மாதிரிலாம் பேச முடியும். இவங்கெல்லாம் பதவியில இருக்கிறதுனால அதெல்லாம் எவ்வளவு ஒரு திமிரு, எவ்வளவு ஆணவம் அது. இந்தியா டுடே ஃபுல் வன்மத்தையும் கக்கிட்டு இருக்கான். இல்ல எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் ரொம்ப இதா இருந்துச்சு. உங்க அதை அப்பாவோட காசு எடுத்து வச்சுக்க கொடுக்காம பாப்புல, தேவைப்படி வச்சுக்க. அதுதான் எடுத்து வச்சிட்டேன், காலகாலத்துக்கு தேவைப்படும். எடுத்து வச்சிட்டேன். காலங்காலத்துக்கு இதெல்லாம் தூச்சி வரலாறுடா டேய். அரெஸ்ட் அது பண்ணும்போது கக்கூஸ்குள்ள போய் ஒளிகிற நாயிலா அந்த பிளாக் பேந்தரை கூப்பிட்டு வாங்கடா இங்க வச்சு. ஏடா அது அரசுனா போவான்னு பார்த்தா சரி வாங்கடா போலான்னு பார்த்தா கக்கூஸ்குள்ள அது இந்தியா டுடே வர வேலை எடுத்து போட்டு ஈஸி டாய்லெட் ஆனா டூச்சி என்ன ஒரு காமெடினா உதயநிதி கக்கூசுல உட்காந்து அந்த கக்கூசுல அந்த நியூஸ் பாலிமர் போட்டு நியூஸ் பாத்துருப்போம்ல. பாலிமர் போட்டு நியூஸ் கக்கூஸ்குள்ள பட்டாங்க. டிவி அந்த எப்படி உள்ள நியூஸ் இருக்கும். ஷேர் பண்ணிருக்கேன் பாரு, அதை மேல ஷேர் பண்ணி விடு, எல்லாரும் எடுத்து வச்சுக்கிட்டு. எனக்கு டூஜி கக்கூசுல டிவி எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். அனைத்து டிவி எல்லாம் அனைத்து கட்சிக்காரங்க இதை எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளுக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு தேவைப்படும். ஏன்னா டூஜி எடப்பாடி உதயநிதி சப்போர்ட் பண்ணி ட்வீட் போட்டிருக்காங்க. எடப்பாடி அது சும்மா ஃபார்மாலிட்டிக்கு போடுவானுங்க. அதெல்லாம் கண்டுக்காது. அவங்க ஆட்சி எல்லாம் ஒழுங்கா பண்ணியிருந்தாங்கன்னா இதெல்லாம் அந்த இவ்வளவு உதயநிதி எதிர்த்து T2 போட்டது அண்ணாமலை மட்டும்தானா இது வரைக்கும்? இது திருமாவளவன் ட்வீட் படிச்சீங்களா? ஒண்ணு அர்த்தமே புரியல எனக்கு. அது கிடக்குறான் என் ரூப கட்டம் அங்கேயும் திம்பா இங்கேயும் திம்பா. என்ன அது தூய DK தமிழ் வாசனா தேவையாது. தூய தமிழ் அது பாத்தீங்கன்னா தேவையாது. கார்ல நின்னுட்டு ஒருத்தன் கான்வர்சேஷன் பண்ணிட்டு போனான் திருமாவளவன் கூட. அவன் பயங்கரமான இதுங்க. டேய் என்னடா பண்ற? ஒண்ணு நீ அவனை உள்ள கூப்பிட்டு தம்பி வா பின்னாடி உட்கார விழுந்துறாருன்னு. இல்லன்னா இது இல்ல ஏன் மாப்ள நான் இதுக்கு எதுக்கு 5 கேஸ் நிமிஷம் போடணும்ல வெளியே ஆக்சுவலி டிராபிக் போலீஸ்ல இருந்து போடணும். ஆளுங்கட்சியாச்சே இவங்க எல்லாம் எப்படி விடுவாங்க? இல்ல அது வேற போட்டு அது வேற பேசிட்டே போறான். அவன் பாட்டு உள்ள உட்காந்து கேஷ் எல்லாம் இவனும் தொங்கிட்டே வந்துட்டு இருக்கான். இதெல்லாம் என்ன இது? டூஜி இதே டிவிக்கு கார யாருன்னா பண்ணியிருந்தா இப்ப திரும்ப வந்து உடனே ட்வீட் வந்திருக்கும். இதெல்லாம் பண்றது ஆளுங்கட்சின்னு இப்படி பண்ணலாமா அப்படி இப்படி உடனே ட்வீட் வந்திருக்கும். டூஜி அடுத்து யாரு ஸ்கெட்ச்னு நினைக்கிறீங்க திமுகல? மா சுப்பிரமணியத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவனும் சீக்கிரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. எப்பதான் செந்தில் பாலாஜி செய்வாங்க? அவன் மாட்டிட்டாங்க. அதான் ஒன்னே இவனுக்கு 2 பேர்ல எவனாவது ஒருத்தன் கிராக் ஆனா முடிஞ்சு. செந்தில் பாலாஜி கிராக் ஆனான்னா முடிஞ்சு. அவன் வந்து ஸ்டாலின் குடும்பத்துக்கு தான் எல்லா காசையும் கொண்டு போய் சேர்த்திருக்கான். அவன் ஜெயலலிதா அரசவையில் இருக்கும் போதும் எல்லாமே ஜெயலலிதா கொண்டு போய் கொடுத்துருவான். சரிங்களா? அதனாலதான் செந்தில் பாலாஜிக்கு மட்டும் அதாவது பொன்முடி அரெஸ்ட் பண்ணும்போது திமுக ஒன்றும் பெருசா ரெஸ்பாண்டே பண்ணல. ஆனா செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆகும்போது உசுரை கொடுத்துட்டு போனானு ஞாபகம் இருக்கா? ஏன்னா அவன் கிராக் ஆனான்னா முடிஞ்சு திமுக. அந்த கரெக்ட் டைரக்டா மாட்டோம். இப்ப சென்ட்ரல் பிஜேபி ஏதாவது சப்போர்ட் பண்ணி விஜய்க்கு இந்த டைம்ல திமுக ஒழிச்சு கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா? கண்டுக்கவே மாட்டாங்க ப்ரோ. இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க விளையாடுன்னு விட்டுருவாங்க. இவங்க 2 இல்ல கேஸ் எல்லாம் ஈடி ஏதோ போட்டு இவங்க திமுக கொஞ்சம் 5 வருஷம் அப்படியே ஈடியை வச்சு புடுங்கிருச்சு அந்த அம்மா. இனிதான் புடுங்கிறதுக்கு பாக்கி ஸ்டேட்ல இவங்க ஸ்டேட் பிஜேபி தமிழ்நாடு பிஜேபி தான் அவங்க சப்போர்ட் இருக்காங்கல்ல. அறிவானுங்களா? யாரு நயினாரா? ஒண்ணு செய்யுங்களே, நயினார் இந்த திரிசா கிருஷ்ணா பேசுறான் அவனே அரெஸ்ட் பண்ணுங்க. நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும். அது இப்ப பேசியிருந்தா அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இந்த டைம்ல பேசியிருந்தா அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அப்ப பேசுனதுக்கு இப்ப நான் வேணா சர்க்குலேட் பண்ணட்டுமா? எங்க தலைவர் பேசியிருக்காரு, தைரியம் இருந்தவர் அரெஸ்ட் பண்ணிருவீங்களா அவனை? இந்த காமெடி வரியல் காமெடி ஒண்ணு வரும்ல. ஆனா நேத்து உதயநிதி பேசினதுல ஒரே ஒரு விஷயம், இப்ப பாஜக சொல்லல விஜய் இது வரைக்கும் அந்த பேரை கூட சொல்லல. பட் ஆனா அது எப்படி டூஜி பாக்குறீங்க? அது ஓகே, அது ஒரு பாசிட்டிவ் ஆங்கிள் மாதிரியா இல்ல எப்படி? அது ஏங்க இவங்க பிஜேபி கூட போயிருவாங்க. விஜய் வந்து பாஜக பத்தி எதுவும் பேசாம இருக்காருல்ல. அவர் எதுக்குங்க பாஜக பத்தி பேசணும்? பாஜக இங்க என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாது. நார்த் இந்தியாவில் நடக்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒண்ணும் கிடையாது. இவனுக்கு தான் திமுக தான் அந்த அரசியல் லூஸ் தனமா பண்ணிட்டு இருந்தானுங்க ஜி. இப்போ வந்தே மாதரம் பாடல ஃபர்ஸ்ட் பாடின என்ன, தமிழ் தாயை ஃபர்ஸ்ட் பாடின என்ன, ஜனகணம்னா ஃபர்ஸ்ட் பாடினா, இல்ல எல்லாத்தையும் ரிவர்ஸ்ல பாடினா நின்னு பாடுறவனுக்கு என்ன? அங்க யாரோ ஒருத்தங்க மைக்ல பாட போறாங்க, நம்ம கூட சேர்ந்து வரிசையா பாடிட்டு போறோம். கரெக்டா? இது ஒரு இஷ்யூவே கிடையாது இந்தியால. எந்த ஸ்டேட்லயும் இஷ்யூ கிடையாது. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் இந்த திமுக நாய்ங்க இவனுக்கு செஞ்ச ஊழலை பேச விடக்கூடாதுன்ட்டு கண்டதை பேசிட்டு இருப்பானுங்க. பீகார்ல ஏதோ நடந்தா இவனுக்கு பேசுவாங்க. பீகார்காரன் தான் என்னைக்காவது நம்மளை பத்தி பேசிட்டு இருக்கிறானா சொல்லுங்க? பேச மாட்டான். கண்டிக்க கூட மாட்டானுங்க. மகாராஷ்டிராக்காரன் பேசுறானா? கர்நாடகாக்காரன் கூட நம்மளை கண்டிக்க மாட்டான். இவனுக்கு உக்காந்து எங்க நடந்தாலும் இவனுக்கு ஏதோ பெரிய புளுத்திக மாதிரி அரசியல் தமிழ்நாட்டுல செஞ்சுட்டு இருந்தானுங்க சுத்தமா.
விஜய் கரெக்டா தாங்க கொண்டு போறாரு. தமிழ்நாட்டுக்கு என்ன வேணுமோ கேட்குறோம், வாங்குறோம், செய்றோம். முடிஞ்சுது. இவன ஊழல் செய்ய வேணாம். ஊழல் செய்யக்கூடாது. ஏன்னா, இவன் அது அது வந்து ஒரு கிருமி. நீங்க 2000 கோடி சொத்து வச்சிருப்பானுங்கல்ல. கண்டிப்பா அது ஒவ்வொரு திமுக மந்திரியும் வச்சிருப்பான். அந்த 2000 கோடி சொத்து இருந்தாலும், மறுபடியும் 5 கோடி, 10 கோடி டெய்லியும் திருட ஆசைப்படுறான்னா, இவன்லாம் என்ன சோறு திங்கிறானா? வேற ஏதாவது திங்கிறானா? சொல்லுங்க. ஆனா டூஜி, அது ஒரு கிருமி. அது விஜய் பண்ற பண்ணாம இருந்தாலே போதும். விஜய் பண்றதெல்லாம் பார்க்கும்போது சாதாரண ஒரு தமிழ்நாட்டு ஒரு இது வந்து இத்தனை நாளா திமுகவை எப்படி பண்ணணுமோ இல்ல அதெல்லாம் இப்ப மக்களுக்கு பண்றத புடிக்குயா? இது எல்லாம் எனக்கே புடிக்குது இவ்ளோ. மக்களுக்கெல்லாம் பார்த்து கண்டிப்பா பிடிக்கும். பிரசாந்த் போட்ட ட்வீட் பண்ண பாத்துருக்கீங்களா? படிக்கிறேன். எந்த பெர்சன்ட்? இன்னும் பாண்டாதான். அந்த நாய் ட்வீட்லாம் எனக்கு ஆமா ஸ்பெஷல் அவன் கிடைக்காதுங்க. இப்ப உதயநானுவான் இல்ல கொஞ்ச இல்ல நாள் விஜய் கழிச்சு விஜய் பத்தி ஏதோ தலைமைச் செயலர் யாரோ சொன்னாங்களா, அதை பத்தி ஒரு ட்வீட் போட்டுக்கிறான், அது சொல்றேன். ஓலா விடுவாங்க. அவன் நல்லது சொன்னாலும் கேட்காதீங்க, கெட்டது சொன்னாலும் ஆனா கேட்காதீங்க. டூஜி, அவன் கேவலமா போன ஆட்சியில ஃபுல்லா இப்படிதான் உதயண்ணா டைம் உதயண்ணா பாஸ். போட்டு உதயண்ணா இரு இப்படின்ட்டு ஒரு நிமிஷம் இரு. இந்த நாய் டைம் பாஸ்ல வந்து சில்வர் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு எத்தனை பேர்த்த சேர்க்க வச்சுட்டு போனான் பாத்தியா? உங்களையும் தான் சில்வர் அதுல எல்லாம் அன்னைக்கு காசு போட்டவங்க எல்லாம் 40% 50% டூஜி. கீழே போயிடுச்சு சில்வர் அப்ப விலை. டூஜி 400 ரூபா இருந்துச்சுல்ல, அதை விட 400 ரூபா. இல்ல என்னன்னா அந்த அவன் ஒரு ஆளா, அதாவது பவர்ல இருக்கவனுக்கு பேசுறதுக்கே அவனுக்கு பயப்படுறான், தொடர்ந்து நினைக்கிறான். பயப்படுவான். இல்ல இப்போ சம்பந்தமே இல்லாம அண்ணாமலை அண்ணனை வந்து கடிப்பான். சரியா? அவர் பவர்லயும் இருந்தது கிடையாது. எந்த ஒரு அரசு, ஐ மீன் லைக் ஐபிஎஸ் எக்ஸ் ஐபிஎஸ் ஓகே, பட் எந்த இதுலயும் தமிழ்நாட்டுல எந்த இதுலயுமே இருந்தில்ல. இவன் டிஎம்கே எல்லாம் பேசுறதுக்கு இப்பதான் இந்த நாய்க்கு தைரியம் வந்திருக்கு. இவன் வந்து சம்பந்தமே இல்லாம இம்ப்ரெஷனுக்காக அண்ணாமலை அண்ணனை கடிப்பான் வந்து. அவன் வந்து பியோர் இம்ப்ரெஷன் தான். அவன் போடுறதெல்லாம் எதுக்கும் ரிப்ளையும் பண்ணாதீங்க, எதுவும் பண்ணாதீங்க. அப்புறம் அவனே ஏதாவது லூஸ்தனமா பண்ணிப்பான். வினோத்லாம் வர மாட்டானா டூஜி? இன்னொருத்த வந்து கத்துன்னு கத்துனாங்க. தெரிஞ்சு வந்தேன். இறங்கிட்டு டூஜி, ஐயோ அடுத்த கட்டமா அந்த டிஎம்கே கம்பெனியோட அந்த பியர் கம்பெனி இந்த எல்லாமே டோட்டலா தூக்கி டாஸ்மார்க்ல. இவனுக்கு அறிவும் கிடையாது. இந்த தமிழ் கா அமுதரசனா ஸ்டேட் டெப்டி செக்ரட்டரி டிஎம்கே ஸ்டூடெண்ட் விங்கு. அவன் என்ன போட்டிருக்கான்னா, ரசத்தி எல்லாமே உனக்காகத்தானன்ட்டு அந்த சுப்பிரமணியபுரம் படத்துல சீனா போட்டிருக்கான். ஆனா பைத்தியகாரா, அது ராசத்திங்கிறது யாரு தெரியாதா? செல்ஃப் ரோல் பண்ணிட்டு இருக்கா? செல்ஃப் ரோல் பண்ணிட்டு இருக்கான் போல. இவன் திருசாமி விஜய் இணைச்சு பேசுறேன்டே. இவன் பேசிக்கிட்டு இருக்கான். மேல போட்டிருக்கான் ஆனா பாரு. டூஜினாலும் இதை அரெஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சிருக்கேன். இல்ல அரெஸ்ட் பண்ணுவாங்கன்ட்டு வெள்ளிக்கிழமை அரெஸ்ட் பண்ணிருக்கலாங்க, ஜாலியா இருந்திருக்கும். 2 நாள் உள்ள வச்சிருப்பாங்க. இவங்க அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, அது அந்த மாதிரி ஏடிங்க மாதிரி இருப்பானுங்கன்னு நினைச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. நீதி வீழும் அறம் வெல்லும். அது எதுக்குடா கக்கூஸ்ல போய் உக்காந்தீங்க ஓபிஸ்? இல்ல அவனுக்கு நம்ம போட்டோம்ல, அதை வந்து எல்லாம் கோட்வீட் பண்ணி விடுங்க. கக்கூஸ் கக்கூஸ் பசங்க. ஆனா டூஜி இந்த சினாரியோ 2 மாசம் முன்னாடி டிவிக்கு வின் பண்ணணும்னா அந்த சினாரியோ அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். என்னென்ன நடந்திருக்கும். நீ வேற, நான்லாம் உள்ள போயிருப்பேன். நான் ஜெயிச்சிருந்தா பேசுற பேச்சுக்கு திமுக மட்டும் ஜெயிச்சிருந்து நானும் உள்ள போயிருப்பேன். எங்க ஏரியாவில் போட்டு கொடுத்துருப்பான். ஜெயிச்சா நீ பழைய அதிமுக தானே, நீங்க எல்லாம் ஜெயிச்சிருந்தா கன்ஃபார்ம் நான்லாம் 10 நாள் உள்ளதான். இல்ல டூஜி, டிஎம்கே ஜெயிச்சிருந்தா நான் உள்ள போயிருப்பேன். நான் எங்க ஏரியாவில் ஸ்பீக்கர்ல ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டு ஸ்பீக்கர்ல இருக்கிற 4 பேருக்கு கன்ஃபார்ம் அவன் தூக்கி அவன் வந்திருந்தான ஆட்சிக்கு. ப்ரோ இல்ல நான் அந்த அளவுக்கு பேசி வச்சிருக்கேன். லோக்கல்ல அந்த அளவுக்கு பேசிருக்கேன், ஸ்டேட்டஸ் போட்டிருக்கேன், சண்டைக்கெல்லாம் போயிருக்கேன். அந்த அளவுக்கு இது அப்படியே ஆப்போசிட் ஆயிருக்கு. 2G கேக்குதா ப்ரோ? ப்ரோ நிவேதா பெத்ரா ட்வீட் போட்டிருக்காங்க பாத்தீங்களா? ஆமா, உதயநிதிதான் திட்டி போட்டிருக்கிற மாதிரி தோணுது எனக்கு. ஆமா ஆமா, என்ன போட்டிருக்காங்கன்னா, ஒருத்தங்க இல்லாத போது சொல்லி அவங்கள பத்தி பேசிட்டு சொல்லி செத்து போலான்னு போயிருக்கு. ஆமா ஆமா
அவங்க ஐடியா என்ன? ஒரு கொண்டாடுறோம் ப்ளூடிக் கூட இல்ல. அந்த அம்மா ஐடி தான். அந்த அம்மா ஐடி தானா? ம். கார் ரேஸ் கோடி கோடியா செலவு பண்ண தெரியுது. ஒரு 900 ரூபாய்க்கு ப்ளூடிக் வாங்க ஓகே இல்லையா? ஐயோ. ஏன் டூஜி இப்போ டீசெண்டா இவங்க போன உடனே வெளியே வந்துட்டு இருந்தா அவ்வளவு கேவலம் இல்லைல்ல? எது? அரசு பண்ணும்போது போலீஸ் போன உடனே டீசெண்டா வெளியே வந்திருந்தா பெருமையா இருந்திருக்கும். கக்கூசுன்னு பின்னாடி ரொம்ப ஆஹ், கேவலமா போயிடுச்சு தமிழ்நாடு முழுக்க. இதெல்லாம் பிளாஸ்டிக் ஆமா. போட்டு அடிக்கிறானுங்க. ஓகே டிஜி, பார்ப்போம். நைட்டு வாங்க பேசுங்க. ஓகே ஓகே பயங்கரமா போடுறானுங்க. அனில் பயங்கரமா காலை கடந்து உதயநிதி. இவங்க எல்லாம் பப்ளிக் எல்லாம் அடிச்சிட்டு இருக்கானுங்க போல. ஊபிஸ் எல்லாரும் அடிப்பானுங்க. ரெண்டு பேரும் நல்லா அடிச்சுக்கிட்டு விடு. நமக்கு நாளைக்கு இவனுக்கு நல்லா ஊபிஸ் எல்லாம் அப்படியே சூத்துல கொல்லிக்கட்டையா சொல்ற மாதிரி சுத்துவானுங்க இனி. இப்பவே இப்படி இன்னும் 5 வருஷம்னா இவனுக்கு யோசிச்சு பாருங்க. 2 மாசத்துலயே இந்த கூத்து. 5 வருஷம் எல்லாம் தாங்க மாட்டானுங்க. மோடிஜி காப்பாத்துங்கஜின்னு போய் கால் விழுந்துருவானுங்க. டூஜி பாலிமர்ல ஒரு நியூஸ் பார்த்தேன். அந்த உதயநிதி கைது பண்றாங்கன்னு சொன்னாங்க. நம்ம போராட்டம் பண்ண போனோம். காவல்துறை எங்களை வச்சு குமுறு வச்சு ஆமா அப்படின்ட்டு சுத்து போட்டு அடிச்சுட்டாங்க. மேல இருக்கு அந்த வீடியோ. செம்ம காமெடியா இருந்துச்சு. அதான் அவன் பேசுறத பார்த்தா இந்த அளவுக்கு இப்போ ஓபிஎஸ் நிலைமை இந்த அளவுக்கு ஆனா போராட்டம் பண்றதுக்கே போக மாட்டானுங்க. காசு கொடுத்தாலும் அடி உள்ள போகுது அப்படின்னு தெரிஞ்சு போக மாட்டானுங்க. நம்ம அவனுங்க ஆக்சுவலா தேர்தல் எலெக்ஷன் அப்போ 2011 நான் நேர்லயே பார்த்திருக்கேன். எங்க ஊர்ல யூனியன் ஆபீஸ்ல தான் தேர்தல் அந்த இது ஸ்ட்ராங் ரூம் வச்சிருந்தானுங்க. சரியா? கார்ல கார்ல டக்கு டக்குன்னு கரவேட்டிய கழட்டி போடுறானுங்க திமுக காரனுங்க. எதுக்குன்னா அதிமுக அதிரி உதிரியா ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு. அதிமுகவும் தேமுதிகவும் தான் இப்ப கூட்டணி. வேக வேகமா வேட்டி மாத்துறானுங்க வெள்ளை வேட்டிக்கு. கரை வேட்டியில இருந்து எதுக்குன்னா அடி விழுக ஆரம்பிச்சிடும்ல அதுக்கு. டிஆர்பி ராஜா ட்வீட் போட்டிருக்காரு பாருங்க. நீதி வென்றதான். என்ன போட்டிருக்குது நாயி? நீதி வென்றது. இனி ஆக வேண்டியதை எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் பார்த்துக் கொள்வாராம். காலையில நீதி கக்கூஸ்ல தான் உட்காந்துட்டு இருந்தது. காலையில கக்கூஸ்ல அதுதான் தூக்கி இந்த முதல்வன் படத்துல ஒருத்தர் பாத்ரூம் போது கக்கூஸ்ல போவாரு, பின்னாடி ஒரு 10 பேர் ஓடிடுறாங்க. என்ன படம் முதல்வன் தானே. டூஜி நீ சொல்றது பார்த்தா காலைல கக்கூஸ்லனா ஏதாவது இன்ஸ்டா போஸ்ட் ரீபோஸ்ட் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்க. அவன் பாத்துக்கிட்டு தான் அது என்னன்னு போய் செக் பண்ண தெரியும் இன்ஸ்டால. அதுவும் எண்ணிலதான் இருக்கும் கண்டிப்பா. நைட் எல்லாம் உட்காந்து நோண்டி இருப்பான் போல. வந்து ஒரு 2 நாள் வச்சு பண்ணலாம்ல. சும்மா விசாரணை நாளைக்கும் ஒத்தி வைப்பு அப்படின்னா இல்ல விட்டுருவானுங்க. அவன் கார்த்திக் சொன்ன மாதிரி தான் இது. எனக்கு தெரிஞ்ச அந்த ரீபோஸ்ட் எல்லாம் பண்றாங்க இல்லையா, ஃபேக் ஐடியா எல்லாம் வச்சிருப்பாங்க. இது போதையில வந்து ஃபேக் ஐடியா எது ஒரிஜினல் தெரியாதுதான் ரீபோஸ்ட் ஆயிருக்கும். எனக்கு தெரியல. ஆனா இது விஜய் வந்து சும்மா மிரட்டுறதுக்காக தான் பண்றாப்ல. நான் எந்த அளவுக்கு நீ இறங்குனீங்கன்னா நான் எந்த அளவுக்கு வேணா இறங்க முடியும் என்னாலன்னு காமிக்கிறாப்ல. இல்ல இது ஒரு எச்சரிக்கை தான். இந்த மாதிரி எல்லாம் ஓவரா இது பண்ணலன்னா இன்னும் ஓவரா பேசுவாங்க போக போக. கீழ இருக்கிறவன் பேசினா கண்டுக்க மாட்டாங்க. எவனோ ஒருத்தனை வச்சு பேசினாலும் விஜய் அப்படியே விட்டுருவானுங்க எல்லா பெரிய தலைவர்களும். நீ எதிர்கட்சி தலைவர்களுக்காக ஒரு போராட்டம் மக்களுக்கு போராட்டம் பண்றது போயிட்டு அந்த இடத்துல இப்படி பண்ணக்கூடாதுல்ல. அது அவன் ஃபன்னு நினைச்சுக்கிறாங்க. அது வந்து அவங்களோட உரிமை அபியூஸ் பண்றது. திமுக அப்படிதானே டூஜி. அவங்க வந்து நரேந்திர மோடி விஷ் பண்ணப்போ லைக் 2016ல குஜராத் சீஃப் மினிஸ்டர் ஆகும்போது நீங்க விஷ் பண்ணீங்க, அவளும் நோக்கினா இவளும் நோக்கினா இப்பெல்லாம் பேசுறதுதான் அவங்களுக்கு வழக்கம் தானே. ஸ்டாலின் அப்படிதான் பேசியிருக்கான். முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் குளத்தூர் எம்எல்ஏ. அதான் இப்போ ஒரு கர்டேசிக்காக தான் அவங்க வந்து பதவியேற்பு விழாக்குள்ள கூப்பிடுறாங்க, இது போறாங்க வராங்க. அதுவே இவங்க வந்து எவ்வளவு பேச்சு சைவம் வைணவம் அவ்வளவு நோக்கினா பேசுறதே அதெல்லாம் சைன வைணவெல்லாம்
அங்க மேடையில் இருக்கிறவங்க யாருக்குமே புரியல. இதெல்லாம் தேவையில்லாத டாபிக்கு. பொன்முடி பேசுறதெல்லாம் சைனமும் வாங்கினவும் போட்டு ஃபர்ஸ்ட் ஒரு அது ஒரு அரசியல்வாதி எதுக்கு திமிரு. இதுக்குள்ளலாம் இன்வால்வ் ஆகணும்? உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா விட்டுட்டு போக வேண்டியதானே. ஆனா இவனுக்கு எச்சத்தனம் பண்ணுவானுங்க. அது என்னன்னா விஜயவே உங்களுக்கு இந்து மதத்தை வந்து கேவலமா பேசணும்னு ஒரு இது. இந்து மதம் அப்படி சொல்லிட்டு அது திராவிட கொள்கை அப்படின்னு அது காட்டுறதுக்காக. அந்த சைடு ஓட்டு வரணும்னு பண்ணிட்டு இருந்தானுங்க, அவனுங்களே வச்சு செஞ்சு விட்டானுங்க. முஸ்லீம் ஓட்டு வேணுன்ட்டு இந்துஸை பேசிட்டு இருப்பானுங்க. நீங்க அவனுங்களே போய் விஜய் கூட்டிட்டு வந்துட்டானுங்க. நீ ஓட்டுக்காக நீங்க இந்துக்களே பேசுவீங்க, ஒரு பின்னாடி எங்களையும் பேசுவீங்க. அவனுக்கு யாரும் போடல ஓட்டு. கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி, கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி, பல குடும்பங்கள் சீர்கட காரணம் கருணாநிதி, கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி. நல்ல பாட்டு, நல்ல பாட்டு. சொல்லுங்க. ரொம்ப ஆச்சு பேசு. ஆமா, நீங்க தான் வர்றது இல்ல. நல்ல நாளா வந்திருக்கீங்க. நாங்க அந்த இன்னொரு குரூப்ல போனேன். இந்த பப்பி இருக்கான் தெரியுமா, மயக்க ஆன் பண்ண அந்த மாதிரி பாட்டை போட்ட நீ வெளியே போட்டாங்க. தள்ளி விட்டானா கதரை விட்டுக்கிட்டு தான் இருக்கும். அவனை இன்னும் முட்டு கொடுக்குறாங்க தீர்த்து பசங்க. அவனையெல்லாம் விடுங்க. அப்படித்தான் 10 பேர் இருப்பானுங்க. ஏன்னா அசிங்கப்படுறானுங்க, நல்லா அசிங்கப்படுறாங்க. அசிங்கப்படுறாங்க. கொஞ்சம் வெக்க சூடு சொன்ன கூட எதுவுமே இல்லை, வைக்க மாட்டேங்குது. வெக்க சூடு சொல்றான் அவன் ஏன் திமுக அது இருந்தா இங்க வந்து இருக்காங்க. அதுக்கு இருக்கான் திருட்டு பசங்க. அரெஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல, உள்ள வச்சிருவாங்கல்ல. உள்ளலாம் சும்மா ஒரு 4 மணி 5 மணிக்கும் போது வெளியே விட்டுருவாங்க. உள்ள வைக்கணும்ல, ஒரு வாரத்துக்கு வச்சாதான் அட்டாக் பண்ணும். சட்டசபைக்குள்ள வர விடாம பண்ணணும் அவனு. சட்டசபையில வந்து மட்டும் என்ன புடுங்க போறான்? ஒண்ணும் பண்ண மாட்டான். நீ அப்படி இவங்க என்ன திமுக என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்ப கருணாநிதி கைது பண்ண உடனே அடுத்து முதலமைச்சர் ஆயிட்டாரு, இப்ப உதயநிதி கைது பண்ண உடனே அடுத்து முதலமைச்சர் ஆயிரு எப்படி நினைக்கிறாங்க. வாழ்த்து சொல்லி அனுப்புறாங்க. அவங்க அப்பா முதல்ல எம்எல்ஏ சொல்லுவாங்க, அப்புறம் முதலமைச்சர் ஆகலாம் உதயநிதி. அந்த வீடியோ பாத்தீங்களா? இவனுங்க எல்லாம் வந்து பகுத்தறிவு கட்சின்னு பேசிட்டு அரஸ்டானா சிஎம் ஆகன்ட்டு மூட நம்பிக்கை பேசும். அதுவும் இவனுங்களே தான் பேசுறானுங்க. ஏண்டா பகுத்தறிவும் பேசுறீங்க. அது இல்லாட்டி அந்த சஞ்சீவ் விஜய் அவங்க ஃப்ரெண்ட் இருக்கல, அவர் ஏதோ எட்டி பாத்துக்கிறாரு மேல இருந்து அவங்க வீட்டுக்கு முன்னாடி. பக்கத்து வீடு இருந்தாலும் அது அவங்கள போய் அங்க தற்கூரி அப்படி இப்படின்னு பேசுறானுங்க இவனுங்க. இப்பயும் வாய் கம்மன் இல்ல. கொத்தடி அரஸ்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு விஜய் மாதிரி இருக்கிறாங்க. வேற எதுவும் இவனுக்கு இல்ல இந்த மாதிரி பாடமெல்லாம் பண்ணல. எப்படியும் அமௌண்ட் கொடுத்தா உள்ள கொண்டு வருவானுங்க போராட்ட மாட்டோம். எத்தனை நாளைக்கு இப்படியே இவங்களும் அடி வாங்கி இனிமேட்டு போராட்ட மாட்டதுக்கு வரத்துக்கும் பயமா தான் இருக்கும் அவங்களுக்கு. அதெல்லாம் கொஞ்ச நாள் தாங்க. அவனுக்கு எல்லாம் பெரிய இது கிடையாதுங்க. ஏன் ப்ரோ நைட்டு 10 மணிக்கு போய் ரீச் ஆகிட்டாங்க. இன்ஸ்பெக்டர் இல்ல, நாளைக்கு காலையில விசாரணைன்னு உள்ள ஜெயில வைக்க மாட்டாங்க. இல்ல கோர்ட்டு இவனுங்க எல்லாம் வேகமா கோர்ட்டு எல்லாமா ஜட்ஜுமே வந்து எல்லாம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். சரி பண்ணிட்டாங்க, விட்டுருங்க சீக்கிரம்ன்றானுங்க. அவரு விஜயும் விட்டுருவாப்புல, ஒண்ணு பெரிய இது கிடையாது இவனோட ஆளான்ட்டு. மெசேஜ் கார்த்திக் சொன்ன மாதிரி மெசேஜ், நீ வந்து ரொம்ப சீன்லாம் போடாத தம்பி, நான் நினைச்சேன்னா சூத்தடிச்சு விட்டுருவேன், பின்னாடி ஓட்டு வரும் ஓட்டு வராதெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு பண்ணிருக்காப்ல. இது ஒரு 50 வருஷம் 30 வருஷம் கழிச்சு மிசாவில் உள்ள போன மாதிரி இது ஒரு வரலாறு ஆகும். டேய் அது மிஸ்ஸாயா? இது கக்கூஸ் கேஸியா? கக்கூஸ்ல உட்காந்து போயிருக்கான். இவனுக்கு என்ன மிசா டைம்ல எப்படி போனாங்கன்னு யாருக்கும் தெரியும். பாத்தீங்க, நீங்க பாத்தீங்களா மிசாவில் போல இவங்க அவன் கசமுசா கேஸ் உள்ள போனானுங்க. அதுதான் நீங்க பாத்தீங்களா நேர்ல? அது கேஸ் எல்லாம் அந்த மாதிரிதான் இதுவும் ஆக போகுது. ஹிஸ்டரி அப்பெல்லாம் ஆகாது ப்ரோ, இவ்வளவு வீடியோ இருக்கு.
பொம்பளை கேஸ் தர பொம்பளை கேஸ் சொல்லி போயிருக்காங்க. கேஸ் பண்ணிடாது. இல்ல பிஜி, அப்ப வந்து மிஸ்ஸா கேஸ்ன்னு சொல்லி இவனு இப்ப வரலாறு இந்த ஸ்டாச்சு எல்லாம் வைக்கிறானுங்க. அந்த மாதிரி சொல்றேன். டூஜி இவரு அந்த பிஆர் சுந்தர் துபாய்க்கு போயிட்டாராம, அப்படியா? ஆமா. லேடிஸ் கேஸ்ல மாட்டிருக்காங்க. இல்ல எனக்கு என்னன்னா உதயநிதி பேசுறது என்ன அர்த்தம்ன்றது நமக்கு தெரியும். உடன்பிறப்பு முட்டு கொடுப்பாங்க. ஆனா ஒரு 4-5 இப்ப ஐடி எல்லாம் பொண்ணுங்க ஐடி தான். அது அந்த அர்த்தம் தெரிஞ்சு போனதுங்களா? கண்மூடித்தனம் முட்டு கொடுக்குதுங்க. அதுதான் கொடுத்துட்டு போட்டுருக்காங்க. அதுங்க திருத்தறதெல்லாம் உங்க வேலை கிடையாது. அவனுக்கு அந்த எச்ச வேலையை தான் பாப்பானுங்கன்னு எல்லாருக்குமே திமுகவே ஒரு எச்ச கட்சி தான். நான் திமுக எச்ச பொறுத்தீங்க. அவங்ககிட்ட நியாயம் தர்மமெல்லாம் நீங்க எதிர்பார்த்து நீ நல்லது செய்ய திருந்து அப்படிலாம் கிடையாது. கிடைச்சான்னா சூத்தடிச்சு விட்டுருணும் திமுக. அவ்வளவுதான் மேட்டர். இந்த நியாயம் தர்மம் பாக்குற அளவுக்குலாம் ஏங்க திருட்டே தெரிஞ்சு திருடுறானுங்க. தெரியாம திருடுறானுங்க, தெரிஞ்சுதான் திருடுறானுங்க. அப்புறம் இவனுக்கு தான் மதிப்பு மயிறு. ஆட்சிக்கு வந்தது திருடுறதுக்கு தான் வந்திருக்கானுங்க. ப்ரோ மின்னர்வா ஏதாவது ஸ்பேஸ் போட்டு ஸ்பேஸ்ல தப்பி கிடக்கா. அவன் வேணா பேசாதீங்க தோழர். ஏன் தோழர் உங்களை ஜெயில வச்சிருவாங்களா? அப்பெல்லாம் பேசக்கூடாது தோழர். ஒரு பெண்மணிங்க பூஜி பேசுற கேக்குதா? கேக்குதுங்க. அவங்க திருடுறதுக்கு வந்திருக்காங்க. இந்த ஆட்சிக்கு வந்தது திருடுறதுக்கும் வந்திருக்கணும். சரியான திருப்பி அண்ணா உதய அண்ணா அப்படின்னு போட்டிருக்கா ப்ரோ. ஓகே அப்படி போட்டிருக்காங்க ப்ரோ. இந்த திமுக பண்ற ஒவ்வொரு வீடியோவும் மீன்மேட் எல்லாம் ஆயிட்டே இருக்கு. கை காட்டுன்னு போனது கார்ல ஏறி அந்த வடிவேல் சீனு அப்படியே ரீகட் ஆயிடுது. நான் ஜெயிலுக்கு போறேன்ற மாதிரி. பேசிட்டு போட்டுங்க. சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீங்க போய் வேலையை பாருங்க. இன்னைக்கு என்ஜாய்மெண்ட் முடிஞ்சது. நாளைக்கு மறுபடியும் சட்டசபையில உதயநிதி வச்சு வெளுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு மறுபடியும் நம்ம ஒண்ணு கூடி என்ஜாய் பண்ணுவோம். பாய். அது சட்டசபை எப்போ ப்ரோ? எது? அது சட்டசபை எப்போ? காலை 9 மணிக்கு தானே கூடுவாங்க. ரைஸ் பேசுறாப்ல, அவர்கிட்ட மட்டும் கேட்டு சொல்லுங்க ரைஸ். சொல்லியா ஏகாம்பரம்? அந்த வடிவேலு பாத்ரூம்ல உள்ள மாட்டிட்டு லேடி அம்மா வந்து நீ இன்னும் வெளியே போலியாடான்ற மாதிரி ஒரு மீம் இருக்கலாம். போட்டு வச்சுக்கிறானுங்கயோ. எல்லாமே போட்டு அடிப்பானுங்க. உதயநிதிக்கு எல்லாம் இவ்வளவுதான் ஏகா மதிப்பு. இவனை ஆடின ஆட்டத்துக்கு திமிரு. அது எப்படி சிப் பண்ணிக்கிறானுங்க பாரியா. அது அந்த அம்மா கேக்குது, டேய் நீ இன்னும் வெளியே போலியாடா. வெளியே போலாடா. இன்னைக்கு வந்து சந்தோஷத்துல இருப்பாரு. பாஸ்ல கிளிய விட்டுருவாரு எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி. அவனுக்கு எல்லாருமே சந்தோஷமா தான் இருப்பாங்க இன்னைக்கு. சரி, வேலை வந்துருச்சு ஏகா, அப்புறம் பார்ப்போம். என்ன அடிச்சுக்கிறோம். ஓகே, பை.